ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷஷ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மா டி கோர்ஸோடைய கவுன்சிலிங் ஷெடியூலுக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மேபி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த கவுன்சிலிங் ஷெடியூலுங்கிறது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இது ரிலேட்டடான அப்டேட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டிஎன் பேராமெடிக்கலோட 19 டிகிரி கோர்சஸ்க்கும் அண்ட் ஃபார்மா டி கோர்சஸ்க்கும் எப்படா கவுன்சிலிங் ஷெடியூல் விடுவாங்கன்னு எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 AM வந்து ரெஜிஸ்ட்ரேஷனு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான டைம் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கான டிஎன் பேராமெடிக்கலோட 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மா டி கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் ஆகும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மேபி இன்றைக்கி ரிலீஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகலைனாலும் நாளைக்கு டே ஆஃப்டர் டுமாரோ, அதாவது ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீக் இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மண்டே பார்த்திங்கன்னா பேராமெடிக்கலோட கவுன்சிலிங் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே கவுன்சிலிங் ஷெடியூலுங்கிறது ரிலீஸ் ஆகிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனுவாஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் ரிலீஸ் ஆகிரும். பேராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் ஆகுறனால யாருமே பேனிக் ஆக வேணாம். ஏன்னா டிலே ஆக ஆக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆவாங்க. ஓகேங்களா, இவ்வளோ வெயிட் பண்ணுமான்னு. ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபெண்ட் டிக்ரீஸ் ஆவாங்க. சீட்ஸும் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்கும். போன இயரே பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1க்கு 2860 சீட்ஸ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டுமே இருந்துச்சு. ரவுண்ட் 2க்கே பார்த்திங்கன்னா 662 சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு கவர்மெண்ட் சீட்ஸு. ஸோ அதனால் சீட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் டிலே ஆக ஆக. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பேனிக்கும் வேணாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வீக்குள்ளே கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணிவிட்டு மண்டேல இருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது ஸ்டார்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது ஒரு 8 to 10 டேஸ் நடந்ததுக்கு அப்புறமேட்டு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இதுவுமே ப்ராப்பராக நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.